திங்களணி சடப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திட முன்னின்றான் யாவன் தங்கு கடற்புவி வரப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஒரு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன் மெச்சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துள்ளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமடமடை உடுத்து வளருமன்றே. மயூரேச விநாயகரின் அவதாரமும் கமலாசுரன் வதமும். முன்னொரு கற்பகாலத்தில் நான்முக பிரம்மா பரமேஸ்வரனுடைய கடாட்சத்தால் மகாவிஷ்ணுவின் தொப்புள் கொடியிலிருந்து அவதரித்து வேதாகம புராணங்களை எல்லாம் ஈசனிடமிருந்து தெரிந்து கொண்டு அதன்படி உலகங்கள் அனைத்தையும் படைத்து வேதாகம புராண சுவடிகளை தினந்தவறாமல் பூஜித்து வந்தார். அவருடைய படைப்பில் தோன்றிய தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பகை மூண்டு அதன் பயனாக பெரும் யுத்தம் நீண்ட காலமாக நடந்து வந்தது. முடிவில் அசுரர்களோடு நீடித்து யுத்தம் செய்வதற்கு தேவர்கள் திறனற்றவர்களாய் வேத புத்தகங்களையே போர்க்கருவிகளாக்கி பிரம்மாஸ்திரத்தோடு சேர்த்து அவற்றை அசுரர்களின் மீது ஏவினார்கள். அதனால் சக்தி இழந்த அசுரர்கள் தங்கள் மரியாதையையும் படைக்கருவிகளையும் பறிகொடுத்து யுத்த காலத்திலிருந்து ஓடி ஒளிந்தார்கள். ஆனால் தேவர்கள் மீது அவர்கள் கொண்டிருந்த பகை மேலும் அதிகமாயிற்று. தேவர்களை எப்படி பழி தீர்க்கலாம் என்ற எண்ணத்திலேயே அவர்கள் தீவிரமாக இருந்தார்கள். இந்த நிலையில் சங்குருவான உள்ள சங்காசுரன் மாயையில் வெல்ல கமலாசுரன் என்ற இரு அசுர சகோதரர்கள் மிகுந்த வலிமை பெற்றவர்களாக விளங்கினார்கள். அவர்கள் இருவரும் ஒருவர் சொல்லை மீறி ஒருவர் நடக்காமல் உயிரும் உடலும் போல் ஒற்றுமையாக இருந்து வந்தார்கள். தேவர்களால் தோற்கடிக்கப்பட்ட அசுரர்கள் அனைவரும் அச்சகோதரர்களிடம் சென்று சரணடைந்து, அசுர சகோதரர்களே, நம் பகைவர்களான தேவர்கள் வேத மனுக்களை ஆயுதமாக கொண்டு நம் அசுர குலத்தை அழிவும் அவமானமும் அடையும் வயது செய்துவிட்டார்கள். அந்த வேத நூலோ பிரம்மதேவனிடத்தில் இருக்கிறது. அதை எப்படியாவது நீங்கள் அபகரித்து கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதை கேட்டத மூத்தவனான சங்காசுரன் தன் தம்பியாய கமலாசுரனை நோக்கி, தம்பி, நீ இன்றைக்கு பிரமதேவனுக்குரிய அந்த வேதச்சுவடி நம்மை வந்து அவடியும்படி செய் என்று உத்தரவிட்டான். உடனே கமலாசுரன் தனது மாயா சக்தியினால் அரூபியாகி நான்முக பிரம்மாவின் இருப்பிடத்தை அடைந்தான். அப்போது பிரம்மா வேதச்சுவடியை தனக்கெதிரே வைத்துக்கொண்டு சிவத்தியானத்தில் ஈடுபட்டு யோக நித்திரை புரிந்து கொண்டிருந்தார். அச்சமயம் பார்த்து கமலாசுரன் அந்த வேதச்சுவடியை திருட்டுத்தனமாக எடுத்து கொண்டு வந்து தன் சகோதரனிடம் ஒப்படைத்தான். அவனோ அதை கொண்டு போய் கடலில் ஒளித்து வைத்து அதற்கு பலத்த காவலும் ஏற்படுத்தினான். இம்மாதிரியாக வேதம் முழுவதும் சிறை வைக்கப்பட்டு விட்டதால் 3 லோகங்களிலும் வேத நெறிகள் வழக்கிழந்து போய் எங்கு பார்த்தாலும் வறுமையும் துன்பங்களும் தலைவிரித்தாடின. அதன் பயனாக தீவினைகளும் பெருகின. 2 நாட்களுக்கு பிறகு யோக நித்திரையிலிருந்து கண் விழித்த நான்முக பிரம்மா தமக்கெதிரில் வைக்கப்பட்டிருந்த 2 நாட்களுக்கு பிறகு யோக நித்திரையிலிருந்து கண் விழித்த நான்முக பிரம்மா தமக்கெதிரில் வைக்கப்பட்டிருந்த வேதச்சுவடியை காணாமல் மிகவும் துயரமடைந்தார். தமது ஞான திருஷ்டியினால் அம்மறை நூல் இப்போது எங்கே இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டார். உடனே அவர் மகாவிஷ்ணுவிடம் விரைந்து சென்றார். அப்போது மகாவிஷ்ணு தமது யோக நித்திரையில் இருந்தார். அதை கண்ட பிரம்மா அங்கிருந்து நேராக கைலாயத்தை அடைந்தார். சிவபெருமானை கண்டு அவர் திருவடிகளில் வணங்கி பலவாறாகவும் போற்றி துதித்து நின்றார். அவரை சிவபிரான் நோக்கி, பிரமதேவா, நீ என்னை நாடி வந்த காரியம் என்ன என்று கேட்டார். சர்வேஸ்வரா, நான் தங்களை தியானித்து யோக நித்திரையில் இருக்கும்போது என் முன்னால் வைத்திருந்த வேதச்சுவடிகளை எல்லாம் சங்காசுரன் கொண்டு போய் கடலுக்குள் ஒளித்து வைத்து அதற்கு பலத்த காவலம் போட்டிருக்கிறான். அதனால் நான் மிகவும் மனம் வருந்தி திருப்பாற்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமனிடத்தில் சென்றேன். அவரோ தமது யோக நித்திரையிலிருந்து இன்னும் கண் விழித்தெழவில்லை. ஆகையால் உடனே தங்களிடம் விரைந்து வந்தேன். இனி தாங்கள் தான் அந்த அசுரனை சங்காரம் செய்து வேத புத்தகங்களை எனக்கு மீட்டு தர வேண்டும் என்று பிரம்மதேவன் விண்ணப்பித்தார். நான் உடனே திருப்பாற்கடலில் படுத்திருக்கும் மகாவிஷ்ணு இன்னும் சிறிது காலத்திற்குள் தமது யோக நித்திரையிலிருந்து கண் விழித்து எழுந்தவுடனே
அந்த அசுரனை கொன்று அவனிடமிருந்து வேத புத்தகத்தை உமக்கு மீட்டும் தருவார் என்று சிவபிரான் அறிவித்தார். அதை கேட்டதும் பிரம்மதேவன் மனம் மறந்தியவராக, அனைத்துலக புருஷரே, பார்க்கடலில் நித்திர புரியும் பரந்தாமரை கண் விழித்தெழுவது போது அதற்கு அநேக வருஷ காலம் ஆகுமே. அதுவரையிலும் நான் எப்படி வேதங்களை பூஜிக்காமல் இருந்து வருவேன்? சங்காசுரனை சங்கரிப்பது தான் எப்படி என்று கூறி வாய்விட்டு அழுதார். சிவபிரான் புன்னகையுடன் பிரம்மதேவனை நோக்கி, வேதாவே, இனிமேல் நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம். நீ சொல்லிய அந்த சங்காசுரனுக்கு இளைய சகோதரன் ஒருவன் இருக்கிறான். கமலாசுரன் என்னும் அவனை வெல்லக்கூடியவர் நம் விநாயகமூர்த்தியை தவிர இவ்வுலகில் வேறு யாருமே இல்லை. ஆனால் நீ அந்த விக்னேஸ்வர விநாயகரை தஞ்சமடைந்தால் விரைவில் கமலாசுரனை சங்கரித்து வேத புத்தகங்களை உனக்கு மீட்டுத் தருவார் என்று கூறினார். உடனே பிரம்மதேவன் மகிழ்ச்சியோடு அவரிடம் விடைபெற்று சென்று தமது சத்தியலோகத்தை அடைந்தார். அங்கு பத்மாசனத்தில் உட்கார்ந்து விநாயகப் பெருமானின் திவ்ய வடிவத்தை மனதில் தியானித்து அவர் தேகாட்சர மந்திரத்தையும் ஜபம் செய்து கொண்டு யோக நிஷ்டையில் ஈடுபட்டார். அவருடைய தவத்திற்கு மெச்சிய விநாயகப் பெருமான் 4 திருக்கரங்களோடும் இருபுறமும் சித்தி புத்திகள் சமேதராய் சிங்க வாகனத்தின் மீது காட்சியளித்தார். நான்முகனே, வேதாகம புராணங்கள் என்று சொல்லப்படும் 3 என் முகத்தின் 3 கண்களாக இருந்து ஒளி வீசுகின்றன. அவை பறிபோய்விட்டதாக நினைத்து நீ கவலை கொள்ள வேண்டாம். நான் அவற்றை மீண்டும் எல்லா உலகங்களிலும் நடமாடச் செய்வேன். நான் இப்போதே பூலோகத்திற்கு சென்று கமலாசுரனை சங்காரம் செய்கிறேன். பிறகு மகாவிஷ்ணு தமது யோக நித்திரையிலிருந்து கண் விழித்து எழுந்ததும் என்னுடைய அருளினால் அவன் தன்மயமான சங்காசுரனை கொன்றொழிப்பார் என்று கூறி அருளி மறைந்தார். பிறகு கணேசர் வேதியரை போன்ற வடிவங்கொண்டு 1000 சீடர்கள் தம்மை புடை சூழ்ந்து வர கோடி சூரிய பிரகாசத்துடன் வானத்திலிருந்து பூலோகத்திற்கு இறங்கி சுந்தர ஆச்சிரமத்தை நோக்கி வந்தார். வேதாகம புராணங்களை எழுதியிருக்கும் ஒரு புத்தகம் அவர் தோளின் மீது காணப்பட்டது. சுந்தர ஆச்சிரமத்தில் வசித்து வந்த முனிவர்கள் கோடி சூரிய பிரகாசத்துடன் அளவற்ற சீடர்கள் புடை சூழ்ந்து வரும் அந்த அந்தணரை அடிபணிந்து முகமலர்ச்சியுடன் அவரை வரவேற்று ஆனந்த கூத்தாடிவிட்டு, ஐயனே, தாங்கள் யாரோ தெரியவில்லையே, தங்கள் சொந்த ஊர் எது? இப்போது தாங்கள் இங்கு வந்திருக்கும் காரணம் என்ன என்று கேட்டார்கள். அன்பர்களே, என்னை மல்லாளர் என்று அழைப்பார்கள். அசுரர்களால் வேத புத்தகங்கள் களவாடப்பட்டு அதன் பயனாக சகல உலகங்களிலும் அதர்மம் நிலவி வருவதை அறிந்து என்னிடமிருந்த வேதாகம புத்தகங்களை உங்கள் வசம் ஒப்படைக்கவே நான் இங்கு வந்திருக்கிறேன். எனக்கு உங்கள் இருப்பிடத்தில் தங்குவதற்கு சிறிது இடமளித்தால் நான் மகிழ்ச்சியோடு இங்கு தங்கியிருப்பேன் என்று அந்தணர் வடிவத்தில் இருந்த ஆணைமுகத்தார் கூறினார். அதை கௌதமர் முதலான முனிவர்கள் கேட்டு ஆனந்தமடைந்து மல்லாளர் வசித்து வருவதற்கு தகுந்த ஒரு ஆசிரமத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்தார்கள். அதில் மல்லாளர் தங்கியிருந்து தினந்தோறும் வேதாகம புராணங்களை அம்முனிவர்களுக்கு எடுத்து கூறி அதன் உண்மை பொருட்களை விளக்கி வந்தார். அதனால் முனிவர்கள் தங்கள் மனத்துயரங்களை எல்லாம் நீக்கி வேதாகம நெறிகளை உலகமெங்கும் பரவச் செய்தார்கள். அதனால் தான தர்மங்கள் தலைதூக்கி உலகெங்கும் மகிழ்ச்சி கடலில் திளைத்தது. இவ்வாறு வேதாகம புராணங்கள் உலகங்களிலும் பரவி ஒளிபரச் செய்வதைக் கண்ட கமலாசுரன் தன் தமையன் சங்காசுரனை நோக்கி வீர தமையாரை, நாம் வேத புத்தகங்களை அபகரித்ததனால் ஒரு பயணம் ஏற்பட்டுவிடவில்லை. சுந்தர ஆச்சிரமத்தில் ஒரு அந்தணன் வந்திருக்கிறான். அவன் சகல வேதங்களையும் வர்ணாச்சிரம தர்மங்கள் குறைவில்லாமல் நிறைவேற்றி வருகின்றான். அதனால் யாகாதி கர்மங்கள் எல்லாம் நன்கு நடைபெற்று தேவர்களுக்கும் அவிர்ப்பாகம் குறைவில்லாமல் கிடைத்து வருகிறது. இனி தேவர்களும் முனிவர்களும் மதிப்பார்களா என்று கிலேசத்தோடு பொறுமினான். அதை கேட்ட சங்காசுரன் உடல் குலுங்க இடி என்று சிரித்துவிட்டு, தம்பி, மும்மூர்த்திகளும் நமக்கு அஞ்சி பணியும் போது கேவலம் வீடுகள் தோறும் பிச்சை வாங்கி தின்னும் ஒரு அந்தனால் என்ன செய்துவிட முடியும்? நீ வேதாகம சென்று அவ்வேதியனை கொன்றுவிட்டு அவனிடமுள்ள வேத நூல்களையும் கவர்ந்து கொண்டு வா
என்று கூறி அவனுக்கு விடை கொடுத்து அனுப்பினார்கள். உடனே கமலாசுரன் போர் முரசு கொட்டி ரத கஜ துர சுபாதி என்னும் 4 வகை படையுடன் சுந்தராச்சிரமத்தை நோக்கி படையெடுத்து வீரசங்கநாதம் செய்து பிரளயாக்கினி போல சிதறி சென்றான். அப்போது சுந்தராச்சிரமத்தில் ஒரு அசரீத வாக்கு இழந்து, முனிவர்களையும் உங்களையும் மல்லாளரையும் அழிப்பதற்காக போர் செய்யும் நோக்கத்துடன் கமலாசுரன் 4 வகை படைகளுடன் அதிக உக்கிரமாக மகந்து கொண்டிருக்கிறான். அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று ஒலித்தது. அதை கேட்டது முனிவர்கள் அனைவரும் பயந்து நடுநடுங்கி மல்லாளரை சரணடைந்தார்கள். முனிசிரேஷ்டர்களே, நீங்கள் எதற்காகவும் பயப்பட வேண்டாம். என்னை சாதாரணமான ஏழை பிராமணன் என்றும் நினைக்க வேண்டாம். என்னுடைய வல்லமையை இப்போது என்னோடு வந்து பாருங்கள் என்று கூறிய மல்லாளரான விநாயகமூர்த்தி மாயையினால் ஏராளமான போர் வீரர்களை ஆயுதபாணிகளாக கண் இமைக்கும் நேரத்திற்குள் சிருஷ்டித்தார். இதை தவிர ஒரு வினாடி நேரத்துக்குள் 4 வகை சேனைகளும் தோன்றின. வீரபேரிய சங்கநாத முழங்கங்களோடும் பிரளயகால வெள்ளம் போல் அவை ஆரவாரம் செய்தன. அந்த அற்புதத்தை கண்ட முனிவர்கள் அனைவரும் திகைத்து நின்றார்கள். தங்கள் முன் 7 அந்தணர் வடிவத்தில் இருக்கும் இவர் சாதாரணப்பட்டவர் அல்ல, ஏதோ தெய்வீக சக்தி வாய்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்று கருதினார்கள். அச்சமயம் 7 அந்தணர் வடிவத்தில் இருந்த கணேசர் அவ்வடிவை நீக்கி தம் திவ்ய சொரூபத்தை காட்டினார். 10 திருக்கரங்களும் பெருத்து நீண்ட திருமேனியும் சந்திரனை சூடிய மணிமகுடமும் 3 கண்களும் உடைய அப்பெருமானை தங்கள் முன் நேரில் கண்டதும் முனிவர்கள் அனைவரும் ஆனந்த பரவசர்களாகி வேதாகமங்களால் அவரை துதித்து வணங்கி நெடுஞ்சான் கிடையாக பூமியில் விழுந்து எழுந்தார்கள். பிறகு விநாயகர் தம் உருவை மாற்றிக்கொண்டு பழையபடி அந்தணராக தோன்றினார். இந்த அற்புதங்களை எல்லாம் கமலாசுரனின் தூதுவர்களில் ஒருவனான அதன் என்ற அசுரன் பார்த்து விட்டான். உடனே அவன் தன் அசுரராஜனிடம் ஓடோடி சென்று, தலைவரை சுந்தரர் ஆச்சிரமத்திற்கு வந்திருக்கும் மல்லாளன் என்னும் அந்தணன் ஒரு கணத்திற்குள் நாட்படவைகளையும் ஏராளமான வீரர்களையும் நூதனமான போர்க்கருவிகளையும் உருவாக்கி தானும் சர்வாயுதபாணியாக போருக்கு முனைந்து விட்டான். அவனை வெல்வதற்கு நம்மால் முடியாது என்றே தோன்றுகிறது என்றார். திங்களணி சடப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திட முன் நின்றான் யாவன். தங்கு கடற்புவிபரப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஊர் தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன்மை சரித மொழிபெயர்ப்பு வேண்டி அவனடியே சரணாக அடுத்துள்ளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமட மடை உடுத்து வளரும் அன்றே.